என்னமோ நீ எங்க கூடயே பறந்து வந்த மாதிரிலாம் பேசுற. கொஞ்சம் விட்டா நல்லா கடலை போடுவிய. ஏய் இப்ப பாருடி அவனை எப்படி கலாய்க்கிறேன்னு. என்ன ரெண்டு பேரும் அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு. என்ன கேட்ட? நாங்க ஏரோப்ளேன் மட்டும் இல்ல ராக்கெட்டையும் தாண்டி போவோம். சும்மா ஓவரா ஊத்தாதீங்க. நான் சும்மா ஒரு கிரியாசிட்டி கேட்டா ஏரோப்ளேனை தாண்டி போவோம் ராக்கெட்டை தாண்டி போவோம்னு காதை விட்டுக்கிட்டா இருக்கீங்க. அடே உண்மைடா, உன்ன மாதிரி எங்களை என்ன ஆமன்னு நினைச்சியா? நாங்களாம் ஏரோப்ளேனே தாண்டி போறவங்க. நிறைய கொக்கு கண்டம் விட்டு கண்டமே போகுது தெரியுமா உனக்கு? நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கியாடா? நீ எல்லாம் போய் டிவில நியூஸ் பாரு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க கூட்டத்துல ஒரு ஆமை முயல் எவ்வளவு வேகமா ஓடும். அதுகிட்டே போட்டி போட்டு ஜெயிச்சிட்டு வந்துட்டு அதனாலே முடியுதுன்னா உங்களாலையும் பறக்க முடியும்னா. ஏய் இங்க பாருடி, கொஞ்சம் விட்டா புருடாவா விடுறான். ஆமலாம் முயலை விட வேகமா ஓடிச்சான். மீன் சாப்பிடுங்க. இந்த மீன் நல்லா ருசியா இருக்கும். நாமெல்லாம் பாத்தியா பாத்தியா உன் ஃப்ரெண்டு உனக்குன்னு மீன் கொண்டு வந்திருக்கான் பாத்தியா? ஏய் எனக்கு இல்லடி, உனக்கு தான் கொண்டு வந்திருக்கான். ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா வாட்ஸ்அப் ஃப்ரெண்டா? சரி நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்குவோம். இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமே. பாத்தியா பாத்தியா சோழியம் குடுமி சும்மா ஆடுமா? காரியம் இல்லாம நம்மகிட்ட வருவானா? சரி என்ன சொல்றான்னு கேட்போம். எனக்கும் வானத்துல பறக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க நினைச்சா எனக்கு உதவி செய்யலாம். அட்ரஸக்க தெரியும்ல, நீ சும்மா வந்து நம்மகிட்ட தொஸ்கு ஓட்டியா? பாத்தியாடி உன் ஃப்ரெண்டு அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்துட்டானு? ஏய் பறக்கிறதெல்லாம் சரி, உனக்கு தான் ரெக்கையே இல்லையே, நீ எப்படி பறப்ப? கண்டுபிடிச்சாரு பெருசா ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் ஆமைக்கு ரெக்கை இல்லைன்னு. எங்கிட்ட ரெக்கை இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட தான் ரெண்டு பெரிய ரெக்கையா இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் என்னை தூக்கிட்டு போயிட மாட்டீங்களா? எடி இங்க பாருடி, இவன் கூத்த கேளு. இவன் தொல்லை தாங்க முடியாது போல இருக்கு. இவனை எவன் தூக்கிட்டு போவான்? இவன் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். இவனை தூக்கிட்டு நாம போக முடியுமா? நான் ரொம்ப ஒண்ணு வெயிட் கிடையாது. நான் அடிக்கடி எக்சர்சைஸ் பண்ணி ட்ரிம்மா இருக்கேன். முன்னாடி 20 கிலோ இருந்தேன். இப்போ எக்சர்சைஸ்லாம் பண்ணி 7 கிலோ குறைச்சிட்டேன். நோ கார்ப்ஸ், ஒன்லி புரோட்டீன். பாருடி எப்படி ஊத்துறானே, ஓவராலா சீன் போடுறான். அதான் ரெண்டு பேர் இருக்கீங்களே, நீங்க நினைச்சா என்னைய தூக்க முடியும். அக்கா ப்ளீஸ் கா, ப்ளீஸ் கா ப்ளீஸ், ஒரு தடவையாவது தூக்கிட்டு போங்கக்கா. என்னடி இவன் தொல்லை தாங்க முடியலையே. எடி அவன்கிட்ட கேளு, நம்ம தூக்கிட்டு போனா நமக்கு என்ன தருவான்னு. ஏய் நாங்க உன்னை தூக்கிட்டு போனா நீ எங்களுக்கு என்ன தருவ? அதுக்கு என்ன, டெய்லி மீனா கொண்டு வந்து அள்ளி கொட்டுறேன் உங்களுக்கு. எங்க வம்சத்திலே ஒரு பய வானத்துல பறந்திருப்பானா? நான் தான் ரைட் பிரதர்ஸ்க்கு அடுத்தபடியா வானத்துல பறக்க போறேன். ஆமா சமுதாயத்திலேயே நான் தான் முதல்ல பறந்தேன்னு கின்னஸ் புத்தகத்துல பதிவாயிரும்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு, தினமும் மீனுதான் நண்டுதான் இறாலுதான், இங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு வருவேன். என்ன ஒரே அடியா
இவனுக்கு மண்டை கிறுக்கு பிடிச்சி போச்சு. இவன் நம்மளை விடவும் மாட்டான். சரி, நாளைக்கு வந்து பார்ப்போம்னு சொல்லி வைப்போம். அப்புறம் யோசிப்போம் என்ன செய்யறதுன்னு. என்னடி எங்க பாருடி, நீ வரும்போதே குச்சி தூக்கிட்டு வர்றான். அப்படியே தம்பி அழகா அப்படியே லேசா லேசா தூக்கிட்டு போவீங்களா? அப்படியே வானத்துக்கு போயிட்டு தம்பிய மொல்லமா வானத்துல அங்காக்க ஒரு சுத்தி இங்காக்க ஒரு சுத்தி சுத்திட்டு மொல்லமா அழுங்காம கீழே கொண்டாந்து விட்டுருவீங்களா? அப்புறம் என்ன, தம்பி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் உங்களுக்கு மீனுதான், இறாலுதான், நண்டுதான், நீங்க என்ன கேக்குறீங்களா அத அப்படியே உங்க காலடியில கொண்டாந்து கொண்டு வரலாம். இவனுக்கு கிறுக்கு தலைக்கு மேல ஏறி போச்சு. விழுந்தா இவன் மண்டை தான் உடையுங்கிற எண்ணம் கூட இல்லாம குச்சியை தூக்கிட்டு வந்து நிக்கான். சரி, இப்போ எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்க? போய் 2 மீனை பிடிச்சிட்டு வா. சரி, ஒரு ஏமாளி பைய சிக்கிட்டான். விழுந்தா அவன் பிரச்சனை. சரி சரி, வா போவோம். ஆனா ஒண்ணு, தரையில வாய் அடிக்கிற மாதிரி நீ வானத்துல வாய் அடிச்ச, நீ அதோட அதோ கதி ஆயிருவங்கிறத ஞாபகம் வச்சுக்க. வாயே திறக்க மாட்டேங்க. வாயில குச்சிய கவுன பிறகு வாயே திறக்க மாட்டேன். இது சத்தியம். சத்தியமோ பத்தியமோ, மவனே நீ வாயை திறந்த நீ செத்த. அத ஞாபகத்துல வச்சுக்க. திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன். நான் நீங்க கீழே கொண்டாந்து வீட்டுல வர பேசவே மாட்டேன். சரி, உன் பாடு. உன் நேரம் ஆரம்பிச்சிட்டு வாயை முடிக்கோ. என்ன பரமசிவம், எப்படி இருக்க? என்ன பரமசிவம், மேல பறந்தெல்லாம் வந்திருக்க? நீ பெரிய ஆளப்பா. என்கிட்டலாம் சொல்லியிருக்கலாம்ல. கடைசியில பாரு, நம்மளெல்லாம் கண்டுக்காம. சரி, வந்துட்ட. வாப்பா, வீட்டுக்கு வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போ. சும்மா பேசப்பா, வாய் திறந்து பேசு. உன் பேச்ச கேட்கவே நான் வந்துட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ பேசிதானே இவங்க 2 பேரையும் பிடிச்சிருப்ப. அட பேசுப்பா. என்ன பரமசிவம், பேசிட்டு இருக்கும் போதே ஒம்பாட்டுக்கு சொல்லிக்காம கொள்ளாம கீழே வந்துட்டா. ஆனா உன் லேண்டிங் சூப்பரா இருந்துச்சுப்பா. என்ன பிள்ளைங்களே, எனக்கு கதை பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.